தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பயணிகள் பேருந்திற்காக காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். புதுச்சேரிக்கு செல்லும் ஏராளமான பயணிகள் பேருந்து நிலையத்திலேயே காத்திருக்கும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் விவேக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விவேக், கூடுதல் தகவல்கள். வணக்கம் பவித்ரா. புதுச்சேரியில மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணியின் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி கடலூர்ல பேருந்துகள் குறைந்த அளவே இயக்கப்படுவதால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அத்தியாவசிய பணிகளுக்காகவும் அதே போல மருத்துவமனைக்கும் பணிகளுக்காகவும் ஆயிரக்கணக்கானோர் தினமும் புதுச்சேரிக்கு சென்று வருகின்றனர். அதன்படி பாத்தீங்கன்னா புதுச்சேரியில மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று புதுச்சேரி முழுவதும் இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இதனால புதுச்சேரியில பந்த் நடைபெற்று வருவதன் காரணமா கடலூர்ல இருந்து புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தனியார் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் அரசு பேருந்துகள் குறைந்த அளவே இயக்கப்படுகின்றன. இதனால புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா கடலூர்ல இருந்து சென்னை, அதாவது புதுச்சேரிக்கு தினமும் 250க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் இருக்கு, 150 மேற்பட்ட அரசு பேருந்துகளும் இருக்கின்றது. இதுல சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வழிகள்ல புதுச்சேரி சென்றுதான், கடலூர்ல இருந்து புதுச்சேரி சென்றுதான் அதன் பிறகு சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியும். ஆனால் இந்த முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக தற்போது அதற்கான மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அதன்படி பாத்தீங்கன்னா கடலூர்ல இருந்து சென்னை செல்லும் பேருந்துகள் திண்டிவனம் வழியாக மாற்றுப்பாதையில் செல்ல அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும், அதே போல புதுச்சேரி மரக்காணம் கல்பாக்கம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக இயங்கும் பேருந்துகளும் மாற்று வழியில் இயக்குவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்க கடலூர்ல இருந்து புதுச்சேரிக்கு ஷேர் ஆட்டோக்கள் மூலம் அருகில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலம் எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஷேர் ஆட்டோ மூலம் பொதுமக்கள் செல்லும் காரணால் அதுவும் நிறுத்தப்பட்டுள்ளதால ரெட்டிச்சாவடி, தூக்குநாம்பாக்கம், குமாரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கடலூருக்கு வரும் பேருந்துகளும் அதே போல புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்களும் தற்போது பாதிக்கப்பட்டு சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். அரசு பேருந்துகள் குறைந்த அளவு தற்போது வரை இயக்கப்படுவதால் கடலூர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறும் காட்சிகள் தான் பார்க்க முடிகிறது. இதனால புதுச்சேரியில் நடைபெறும் இந்த முழடைப்பு காரணத்தின் எதிரொலியாக கடலூர்ல பேருந்துகள்ல பயணிகள் மிகவும் சிரமம் அடைந்து தங்களது பேருந்துகள் குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல முடியாமல் அவதி அடைந்து வருகின்றனர். பவித்ரா, அண்மை தகவலுக்கு நன்றி விவேக். ராமகார